வணக்கம். நான் இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ரிலேஷன்ஷிப் ஹேக்ஸ் இதை பற்றி தான். ஸோ நம்ம வந்து மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து ஒரு பேராக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து வெளியில் போகிறவங்களா இருந்தால் ஒருத்தர் போவாங்க, இல்லை 2 பேருமே போவாங்க. ஸோ வீட்டில் இருந்து கிளம்பும் போது என்ன மாதிரி இருப்பாங்க, போயிட்டு அவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல 2 பேரும் எப்படி இருக்காங்க, கம்யூனிகேஷன்ல 2 பேருடைய கம்யூனிகேஷன்ல திரும்ப வீட்டுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க, இந்த 3 பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன். இப்போ காலையில எழுந்து வைஃப் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்குறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டவுன் டு அர்த்தாக இருக்கிறதுக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால இப்போ நிறைய டிவிலையும் காமிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ஹெல்ப்பை கொடுக்கலாம், அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட்டிங்லேயோ இல்லை வெஷல் வாஷிங்லேயோ, ஸோ இந்த மாதிரி எந்த ஹெல்ப்பை, ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப்பில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், சீக்கிரமாக எழுந்து பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்து அவங்க கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு கிளம்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் ஒய்ஃப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹஸ்பண்ட்ஸ் தான் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது, நம்ம வெளியிலே போக தேவையில்லை, நமக்கு வேலை வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உள்ள அடங்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற ஒய்ஃப்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் சம் ஒய்ஃப்ஸ் அது எப்படின்னா, வண்டி ஓட்ட தெரியாது, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல, இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்கிறது. ஸோ ஹஸ்பண்டுமே கிச்சன் வேலை, இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் லேடிஸோட வேலை அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்காமல் எப்படி அவங்களுக்கு டவுன் டு அர்த்தாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஹஸ்பண்டுக்கு எனி டைம் டிபெண்ட்டாக இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய வேலையை கட் ஷார்ட் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 சைட்லேயுமே இது வந்து ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகும். ஸோ வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது என்ன நடக்குது, ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரில் வந்து 2 பேருமே ஒர்க்கிங்கில் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒருத்தவங்க வீட்டில் இருக்கலாம். இப்போல்லாம் ஹஸ்பண்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சில பேர் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து வீட்டில் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் எதிர்த்தாப்புல ஃபோன் பண்ணி எடுத்து ஹலோன்னு சொல்கிறவங்க, நம்ம யாரை தேடுறோமோ அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க, தட் இஸ் பேசுகிற சூழ்நிலையில இருக்காங்கன்னா ஆர் தி பிஸி ரியலி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்த உடனே பேசலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களாங்கிறத கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கலாம், எந்த வேலையில் வேணாலும் மீட்டிங்கில் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் அந்த எதிர்த்தாப்புல இருக்கவங்க என்ன நிலைமையில இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்க வந்தோமோ அதை கேட்கலாம். 2வது விஷயம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு, இந்த ப்ராப்ளமை பற்றி நம்ம ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஃபோன்லேயே சொல்லணும்னு நினைக்காம ஏதாவது அதை பற்றி கேட்கணுன்னு தான் 1-2 வார்த்தைகள் கேட்டுட்டு அவங்களுக்கு டவுட் வரக்கூடாது. இது ஒன்று கேட்டு விட்டுருன்னா அதோட அவங்க மைண்டு வந்து ஒர்க் ஆகாது வீட்டுக்கு வர வரைக்கும். அதனால் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது கேட்கலாம். ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் இதை பற்றி சொல்லணும். அதிர்ச்சியான விஷயமா சொல்கிறதா இருந்தால் அது சொல்லாமல் இருக்கிறதே பெட்டரு. எல்லாரும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும், நிறைய நேரம் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க வேலையில் இருப்பாங்க, அவங்களால நம்ம கூட பேச முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன், இப்போ நான் செகண்ட் பாயிண்டில் சொன்ன கண்டினியூவேஷன் தேர்டுக்கு நான் வரேன். ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், இப்போ வந்து ஒய்ஃப்க்கு வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை அவங்களோட சொந்தக்காரங்கக்கிட்டேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. அந்த ப்ராப்ளமை வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா இதை சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் எப்போ வருவாருன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் உள்ளே வராங்க, அவர் உள்ளே வந்து அவர் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்காம அவர்கிட்ட வந்த உடனே ஆரம்பித்து இதை பற்றி பேச தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளே வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
சாப்பிட்டுட்டு நிதானமாக உட்காந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அவங்க கூட கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது விமனோட மென்டாலிட்டி. ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது மென்னோட மென்டாலிட்டி. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ மேல் வந்து எப்போவுமே எப்படி யோசிப்பாங்கன்னா, டு த பாயிண்ட். இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னும் போது, இதனால தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத முடிச்சிருவாங்க மேலாக இருந்தால். ஃபீமேல் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போன வருஷம் நடந்த அந்த ப்ராப்ளத்துக்கு எதுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது, அதனால தான் இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒன்றோட ஒன்று இணைப்பாக பேசி அதை வந்து இன்னும் வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு உமனோட மைண்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈவன் இஃப் நானுமே ஒரு பொண்ணாக இருந்தாலும் நிறைய விஷயம் கேட்டு கேட்டு நானுமே மாற்றிக்கிறேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் வந்து மேல் ஹஸ்பண்ட் வந்து எதிர்பார்க்குறது. ஃபீமேல் கிட்ட மேல் வந்து இது எதிர்பார்க்கறது முடிச்சு போச்சு. இப்போ மேல் கிட்ட ஃபீமேல் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? இப்போ நம்ம சொல்ல வர விஷயத்த அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க மட்டும் ஃபோன் பேசுவாங்க, இல்லை ஃபோன் பார்ப்பாங்க. அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லுமா அப்படின்னு சொல்லாதா அப்படி நடந்துச்சா, ஓகே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கான சொல்யூஷன் இது இப்படி தான் நடக்கும், இதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்ற சொல்யூஷனுமே அவங்க கேட்க போகிறது இல்லை. நீங்கள் அப்படியே சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து நீங்கள் கேட்க ரெடி ஆகிடுமா, அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே கேர்ள்ஸ் ஆர் விமன் மென்டாலிட்டி சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது கேட்குறதுக்கு மட்டும்தான். ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்கிறது அவங்க கேட்குறாங்களா அதை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அன்றாட லைஃப் வந்து ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தி அப்படியா போயிடணும், பாசிட்டிவாக போயிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். நான்லாம் அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி மீசை வச்ச ஆம்பளை நான்லாம் அப்படியெல்லாம் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை இந்த காலகட்டத்துக்கு வாழ முடியாது. ஸோ யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, அதே நேரத்தில் யாரையும் டிபெண்டும் பண்ணக்கூடாது. அவங்க அந்த பிளேஸில் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு பெட்டர் ஹாஃப்னால அந்த பிளேஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முடியணும். குக்கிங்காக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், வெளியில் போயிட்டு ஒரு பில்ஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், வெளியிலே போகாமல் மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய விஷயம் தெரியும். ஸோ எதெல்லாம் மேல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஃபீமேல் நினைக்கக்கூடாது, தட் இஸ் ஒய்ஃப் நினைக்கக்கூடாது. எதெல்லாம் ஒய்ஃப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் நினைக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இன்னும் நான் நிறைய டிப்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.